guys, இன்னைக்கு எப்படி வீட்லயே பொங்கல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1/2 கப் வெல்லம் ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் அதே கப்ல அதே அளவு தண்ணி ஊத்திக்கணும். கொஞ்சம் தான் கம்மி. ஊற்றிருக்கேன். நான் இன்னைக்கு கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன். அதை அப்படியே அடுப்பில் வச்சிடணும். அடுப்பில் வச்சா கொஞ்சம் கொஞ்சமாக அது பாகாகும். இப்போ நல்லா பாகா வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த நேரம் கொஞ்சம் ரைஸ் போட்டுக்கணும். சோறு ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் எவ்வளோ வெல்லம் போட்டிங்களோ அதை விட கொஞ்சம் அதிகமாகவே சோறு போடுங்க. இப்போ போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ரைஸ் ஆட் பண்ணிக்கணும். என்னடா பாத்திரம் மாறிடுச்சேன்னு பார்க்குறீங்களா? அந்த பாத்திரம் பத்தலை, அதனால் பாத்திரம் மாற்றிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கணும். அப்புறம் இப்போ கொஞ்சம் முந்திரி திராட்சை போட போகிறோம். இப்போ கொஞ்சம் முந்திரி திராட்சை போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த முந்திரி திராட்சையை இந்த பொங்கலில் ஆட் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்க போகிறேன். 2 ஸ்பூன். இப்போ தேங்காய் கோகோனட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அதை 5 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணணும். இப்போ வெந்துருச்சு நல்லா. இப்போ நம்மளுக்கு பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.